இன்வெஸ்ட்மென்ட் அண்ட் ரிட்டர்ன் ரிலேட்டட் என்னென்ன டெர்ம்ஸ் இருக்கு. ஸோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்ஐபி சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மென்ட் பிளான் ஓகேவா? ஸோ ஒரு மெத்தட் நம்ம வந்து மந்த்லி இவ்வளோ அமௌண்ட் வந்து நம்மளோட பேங்க் அக்கவுண்ட்லேருந்து எடுத்துக்கோங்கன்னு சொல்லி மேண்டேட் பண்ணிட்டு விட்டுட்டோம்னா, ஆட்டோமேட்டிக்கா அந்த பர்ட்டிகுலர் டேட்ல நம்மளோட பேங்க் அக்கவுண்ட்லேருந்து ஒரு அமௌண்ட் வந்து பர்ட்டிகுலர் ஸ்கீம்ல இன்வெஸ்ட்மென்ட் வந்து நம்ம செட் பண்றதுக்கு பேர் எஸ்ஐபி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? லம்சம் லம்சம் அப்படின்னா என்னன்னா, ஒரு பல்க் அமௌண்ட்ட நம்ம ஒரு ஸ்கீம்ல வந்து அந்த என்ஏவி யூனிட்ஸ் பர்ச்சேஸ் பண்றதுக்கு பேரு லம்சம் அப்படின்னு சொல்லுவாங்க. எஸ்டிபி சிஸ்டமேட்டிக் ட்ரான்ஸ்ஃபர் பிளான். ஸோ நம்மகிட்ட இருக்க மணிய ட்ரான்ஸ்ஃபர் டூ அதர் ஃபண்ட்ஸ். ஸோ அது எல்லாமே ரெகுலர் இன்டர்வல் சிஸ்டமேட்டிக் வித்ட்ராவல் பிளான் சிஎம்எஸ் வித்ட்ராவல் ரெகுலர் பேசிஸ்ல நம்ம எப்படி சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மென்ட் பண்றோமோ, ஸோ சிஸ்டமேட்டிக் வித்ட்ராவல் பிளானும் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ எக்ஸ்ஐஏஆர் அண்ட் சிஏஜிஆர். ஸோ இது எல்லாமே ரேட் ஆஃப் ரிட்டர்ன் அண்ட் குரோத் ரேட். ஸோ இதெல்லாம் மென்ஷன் பண்றதுக்கு. ஸோ ஆனுவலைஸ்டு ரிட்டர்ன் ஃபார் எஸ்ஐபி. ஸோ இன்வெஸ்ட்மென்ட். ஸோ ஆனுவலைஸ்டா எவ்வளோ இன்வெஸ்ட்மென்ட் ஸோ இதெல்லாமே வருதோ, அத வந்து நம்ம ரேட் ஆஃப் ரிட்டர்ன் வருதோ, அத கால்குலேட் பண்றதுக்கு எக்ஸ்ஐஆர் யூஸ் பண்ணுவோம். சிஏஜிஆர்னா காம்பவுண்ட் ஆனுவல் குரோத் ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இயர்லி அது எவ்வளோ ரேட் ஆஃப் ரிட்டர்ன்ஸ் குடுத்துருக்கோ, இயர்லி அது எவ்வளோ குரோ ஆயிருக்கோ, ஸோ அதெல்லாமே வந்து ஆவரேஜ் பண்ணி சொல்றதுக்கு பேர் தான் சிஏஜிஆர்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாமே ஸ்பெசிஃபிக் டூ இன்வெஸ்ட்மென்ட் அண்ட் ரிட்டர்ன் ரிலேட்டட். நெக்ஸ்ட் ஃபண்ட் டைப் அண்ட் கேட்டகரிஸ் ரிலேட்டடா என்னென்ன டெர்ம்ஸ் இருக்கு. ஸோ அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். இஎல்எஸ்எஸ் ஈக்விட்டி லிங்க்டு சேவிங் ஸ்கீம். ஸோ பர்ட்டிகுலரா டாக்ஸ் ஸ்கீம்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு 3 இயர்ஸ் லாக் இன் பீரியட். லாக் இன் பீரியட் அப்படின்னா என்ன? இந்த ஸ்கீம்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா 3 இயர்ஸ்க்கு அந்த அமௌண்ட்ட நீங்க வித்ட்ரா பண்ண முடியாது. ஸோ இது நார்மல் ஸ்கீம்ஸ்ல பண்ணீங்கன்னா நீங்க எப்ப வேணா வித்ட்ராவல் பண்ணிக்கலாம். ஸோ அதுல சில டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்கு. ஸோ நார்மல் ஸ்கீம்ஸ்ல பண்ணாலும், இதுல பண்ணாலும் நார்மல் ஸ்கீம்ஸ்லனா எக்ஸிட் லோட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அத நம்ம ஃபியூச்சர்ல பார்க்கலாம். ஓகேங்களா? இடிஎஃப் எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் வேல்யூ. எ ஃபண்ட் தட் ட்ரேட்ஸ் ஆன் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் லைக் எ ஷேர். ஸோ ஒரு ஃபண்ட் வந்து ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ஷேர் மாரி ஒர்க் அவுட் ஆச்சுன்னா, ஸோ அத வந்து எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட்ன்னு சொல்லுவாங்க. ஓகே. எஃப்ஓஎஃப் ஃபண்ட் ஆன் ஃபண்ட்ஸ். ஸோ ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் இன்னொரு மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணிச்சுன்னா, அது பேர் வந்து ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட்ஸ்ன்னு சொல்றாங்க. ஸோ ஓகே. ஐடிசிடபிள்யூ இன்கம் டிஸ்ட்ரிபியூஷன் கம் கேபிட்டல் வித்ட்ராவல். ஸோ இது ஒரு கைண்ட் ஆஃப் வந்து டிவைடண்ட். ஸோ இது என்ன பண்ணும்னா, ரிட்டர்ன்ஸ வந்து நம்மளோட அக்கவுண்ட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடும். ஸோ இது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் பிளான் ஓகேங்களா? வர ரிட்டர்ன்ஸ நம்ம வித்ட்ராவல் பண்ணிக்கிற பிளான் அது. ஜிஐஎல்டி ஃபண்ட் இன்வெஸ்ட் ஒன்லி இன் கவர்ன்மென்ட் செக்யூரிட்டீஸ் ஓகேவா? ஸோ அததான் வந்து ஜிஐஎல்டி ஃபண்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ லார்ஜ் கேப் ஃபண்ட். ஸோ இதெல்லாமே வந்து நம்ம ஸ்டாக்ஸ்ல வந்து லார்ஜ் கேப்னு இருக்கும். ஸோ அதுல மட்டும் இன்வெஸ்ட் பண்றதுக்கு பேரு லார்ஜ் கேப் ஃபண்ட். ஸோ மிட் கேப். ஸோ அதிலேயே ரிலேட்டட் டூ ஸ்டாக்ஸ்ல மிட் கேப் ஃபண்ட்ன்னு சொல்லுவாங்க. ஸ்மால் கேப் ஃபண்ட்ஸ் சொல்லுவாங்க. ஒண்ணும் இல்ல. ரேட்டிங்ஸ் படி ஸ்டாக்ஸ வந்து அசெண்டிங் ஆர்டர் பண்ணும்போது, ஸோ அதுல ஃபர்ஸ்ட்ல இருக்க ஸ்டாக்ஸ் எல்லாமே லார்ஜ் கேப் ஃபண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் மிட்ல இருக்கிற ஸ்டாக்ஸ் எல்லாமே மிட் கேப் ஃபண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ பேஸ்ட் ஆன் ரேட்டிங் படி ஸ்மால் கேப் சொன்னா ஸ்மால் ஸ்டாக்ஸ் எல்லாத்தையுமே வந்து சின்ன சின்ன ஸ்டாக்ஸ் எல்லாமே ஸ்மால் கேப் ஃபண்ட் சொல்லுவாங்க. ஓகே. ஹைபிரிட் ஃபண்ட் அப்படின்னா இன்வெஸ்ட் இன் போத் ஈக்விட்டி அண்ட் டெப்ட் ஓகேவா? ஸோ அதுல நம்ம அது பேஸ் பண்ணி ஸ்கீம்ஸ் இருக்கு நெறையா. ஸோ அது எல்லாமே ஹைபிரிட் ஃபண்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ இது எல்லாமே நம்ம பார்த்தது எல்லாமே ஃபண்ட் டைப் கேட்டகரிஸ் ஓகேங்களா?